அந்த பொண்ணு ஏன் புதருக்குள்ளே போகணும், புதருக்கு பின்னாடி ஏன் போகணும், போலீஸ் தெருவிளக்கு போடுவாங்க, புதருக்கு லைட் போடுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை. இந்த மாதிரியான கொலை கொள்ளை நடப்பதற்கு காரணமே வேலை இல்லாததுனால முக்கியமான காரணம். அதை சரி செய்யறதுக்கான முயற்சி. அதாவது கைது செய்கிறாங்க, சிறைக்கு போகிறாங்க, வெளியே வந்துடுறாங்க. அப்போது அந்த அச்சுணர்வே இல்லைங்க, இவ்வளோதானே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட்டியல் சமூக மக்களுக்கு சுடுகாடு இல்லாதவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு செய்யப்படும்ன்ற மாதிரியான கோரிக்கை இருக்குல்ல, இதை வந்து அதிமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குது. திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்பென்று அதாவது ஒவ்வொரு நாளும் இல்லாத நாளே கிடையாத அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? போதை கலாச்சாரம் அதிகமாகிடும். ஆனால் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்கள் நம்பி திமுக ஓட்டு போகிறதில்லை. இப்போ உண்மையிலேயே பட்டியலின மக்களும் சரி, சிறுபான்மை மக்களும் படி திமுக ஆட்சியால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. வைத பிபிள் நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நம்மோடு இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பொதுமக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு? முதல்ல இந்த அதிமுக அந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகள் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான மக்கள்கிட்ட இருந்து எப்படியான கருத்துக்களை அவங்க எடுத்திருக்கான்னு பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, இதுவரை அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலேயே மிகச்சிறப்பான அறிக்கை அது. ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் பயனளிக்கின்ற வகையில், பயன் பெறுகின்ற வகையில் மிகச்சிறப்பான அறிக்கையை அந்த குழுவினர் மிக நேர்த்தியாக தயார் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக நமக்கு மிக அத்தியாவசியமான உணவு பாதுகாப்பு அத்தியாவசியமான ஒன்று. இராணுவ பாதுகாப்பை விட உணவு பாதுகாப்பு மக்களுக்கு தேவையான ஒன்று. அப்போது அதை உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்காக அதிகமான வாக்குறுதி, நடைமுறைக்கு ஏற்ற வாக்குறுதி, விவசாயிகள் நீண்ட காலமாக விவசாய சங்கங்கள் வைத்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்படுவதற்கான வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் இனிமேல் சேருங்க, சேராமல் கூட இருக்கலாம், நிச்சயமாக சேரும். ஏன்னா பிரச்சாரம் செய்ய வருகிற போது வேட்பாளர் பேசுவாங்க, கண்டிப்பாக பொதுச்சாளர் பேசுவார், எல்லா தலைவரும் பேசுவாங்க. அப்போது நிச்சயமாக அந்த மக்கள் மத்தியில் பரவும். உண்மையில் அதிமுக தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கதாநாயகன் போன்றதை மிகச்சிறப்பாக ஒரு ஹீரோயிசமாக அது மாறுங்க. இல்லை, இப்போ இந்த தேர்தல் அறிக்கையை கொண்டு சேர்க்கறதுக்கு அதிமுக என்ன மாதிரியான நடைமுறைகளை இப்போ பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இப்போ 2 நாட்கள் ஆயிடுச்சு, மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு இந்த தேர்தல் அறிக்கை? இல்லை, இன்னும் கொஞ்சம் மக்கள் மத்தியில் சென்று சேர வேண்டி உள்ளதுங்க, அது மறக்க முடியாது. வேட்பாளர்கள் அறிவித்த பிறகு அந்த வேட்பாளர்கள் அவர்கள் சொல்லுகிற செய்தியே வாக்குறுதி தான். ஏன்னா எதற்காக ஓட்டு கேட்க வர்றீங்கன்னு சொன்னால் நல்ல ஆட்சி கொடுப்போங்கிறது. அந்த நல்ல ஆட்சியை என்ன செய்ய போகிறீங்கன்னா பொதுச்சாக சொன்ன அந்த வாக்குறுதிகள் தான். அப்போ இதை மையமாக கொண்டு வேட்பாளர்கள் பேச கிராமங்கள் தோறும் அந்த BLA BL2 சொல்கிறாங்களா, அந்த லெவலில் இருக்கிற அந்த ஒவ்வொரு முகவர்களும் சேர்ந்து அதை பேச நிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் சேருங்க. நிச்சயமாக எடப்பாடியார் முழுமையாக யோசித்து ஒரு அற்புதமான அறிக்கையை அளித்திருக்கிறார். ஏன்னா திமுகங்க கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் போது அளித்த வாக்குறுதியில் விவசாயிகளுக்கு அளித்தது அது வரிசை 27லேருந்து 110 வரைக்கும் 83 வாக்குறுதியில் வெறும் 6 வாக்குறுதி மட்டுமே அரைகுறையாக நிறைவேற்றி ஏமாற்றிருந்தாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் அதை அப்படியே எந்த வாக்குறுதி சொன்னால் நிறைவேற்ற முடியுமோ அதை சொன்னாங்க. இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதியும் அதே மாதிரி இருக்குது. நிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் சேருவதற்கான முயற்சி எல்லோரும் சேர்ந்து வேகமாக செயல்படுத்துவோம். சார், இப்போ முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளில் ரொம்ப அதிமுக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் ஒவ்வொரு அரிசி அட்டைதாரர்களுக்குமே ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது கூட ஒரு டிபேட் ஆயிடுச்சு, ஒரு நகைச்சுவையான ஒரு டிபேட் ஆயிடுச்சு. டபுள் டோரா சிங்கிள் டோரான்ற மாதிரியான இருக்குது. இது போன்ற திட்டங்கள் மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு ரீச் ஆகும்? ஏன்னா தொடர்ந்து இலவசங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும். மக்கள் இலவசத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது. படித்தவர்கள் இலவசங்கள் வேணாம், எங்களுக்கு தரமான கல்வி மருத்துவம் கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை முன் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அதிமுகவும் அது போன்ற விஷயங்களுக்கு கவனம் செலுத்தாமல் இலவசங்களையே மறுபடியும் கொடுக்கறது எப்படி பார்க்குறது சார்? நீங்கள் இலவசத்தை வேண்டாம்னு சொல்கிற மாதிரியே இடஒதுக்கீடும் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இடஒதுக்கீடை வேண்டாம், யார் நல்லா படிக்கிறாங்களோ, அதாவது ஒரு முழுமையாக ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஒரு தன்னிறைவை அடைகின்ற வகையிலும் நிச்சயமாக இது தேவைதாங்க. அம்பேத்கருமே அதை சொல்லியிருக்காங்க. அது உண்மை. ஏன்னா அதற்காகத்தான் எல்லா வகையிலும் நம்முடைய நாட்டின் அரசியல் சட்டமே புனரமைக்கப்பட்டது. எனவே இலவசம் வேண்டாம்ங்கிறது சரியான விஷயம்தான். ஆனால் அந்த மக்கள் எல்லா மக்களும் எல்லோருக்கும் எல்லாங்கிற வகையில் சென்று சேர்கின்ற வகையில் நாம் நிச்சயமாக கொடுத்தாகணுங்க. அந்த அடிப்படையில் அதிமுகவும் ஏன்னா கடந்த காலத்தில் மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாங்க. திமுக கூட டிவி கொடுத்தாங்க. அதாவது டிவி கொடுத்தது டிவி வந்தது. அப்போது இது போன்ற தேவைகளை உணர்ந்து செய்வது தவறில்லை. இன்னும் கூட சொல்லப்போனால்
பிரித்து கொடுத்ததுக்கு பதிலாக வாஷிங் மிஷின் தர சொல்லி கோரிக்கை வருது. அதை கூட அதிமுக பரிசீலிக்குதுங்க. ஏன்னா எல்லா கிராமங்கள்லையும் வாஷிங் மிஷின் நிச்சயமாக கிடையாதுங்க. ஃப்ரிட்ஜ் கூட எல்லா வீட்லையும் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜ் அளவு இருக்குது, வாஷிங் மிஷின் குறைய தான் இருக்குது. அதை கூட செய்யணும்னு சொல்லி பொதுச்சாக சொல்லிட்டாங்க. அது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே திட்டங்களை பொறுத்தவரையில் மக்களுக்கு அவசியமான ஒன்று தாங்க. அப்போ அடுத்த இது எக்ஸ்ட்ரா ஒரு தேர்தல் அறிக்கை வாஷிங் மிஷின் அறிக்கை வரலாம். ஏன்னா நீங்கள் மக்கள் வரிப்பணம் மக்களுக்கே போதும். ஏதோ ஒரு வகையில் பணமாகவோ பொருளாகவோ நிச்சயமாக போகணும். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வரி வசூல் பூரா வசூல் பண்ணி தனியாக வேறு நாட்டுக்கு அனுப்புறதில்லை. நம்முடைய மாநில மக்கள் தான் பயன்பட போகிறாங்க. அப்போ அவர்களுக்கு எந்தெந்த பொருளாக கொடுத்தாலும் பயன்படுமோ. இப்போ பொருளாக கொடுக்கும்போது நீங்கள் எந்த வகையிலும் அதில் வந்து ஊழலாம் போய் சேரும், தவறெல்லாம் போய் சேரு. எனவே மக்களுக்கான திட்டங்களை எந்த வகையில் அளித்தாலும் தவறு கிடையாது. தன்னிறை வழினால் தேவையே இல்லைங்க. மக்களே வேண்டாம் சொல்ல போகிறாங்க. இப்போ நம்ம வேண்டாம் இப்போ அறிவித்ததை யாராவது தவறுன்னு சொல்கிறாங்களா பாருங்கள். ஒரு 10 பேர் சொல்லுவாங்க. நிச்சயம் 10 பேர் கருத்து பரவல போகிறனால நானும் நம்ப முடியும். 90% பேர் விரும்புவாங்க. எனவே அந்த விருப்பத்தை அதிமுக நிறைவேற்றிருக்குங்க. இப்போ இந்த மக்களுடைய கோரிக்கை வந்து கல்வி மருத்துவம் இலவசமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி தமிழகம் வந்து மருத்துவ கட்டமைப்பில் ஓரளவுக்கு தண்ணீரில் தான் இருக்குது சொல்லப்படுது. கல்வி வந்து இன்றைக்கி ரொம்ப வியாபாரம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப அது குறித்தான ஒரு கவனங்கள் வந்து அதிமுக இன்னும் தேர்தல் இருக்கையில் கூடுதலாக செலுத்திருக்கணுமோன்ற ஒரு இது இருக்குது. ரெண்டாவது முக்கியமாக அந்த 7.5% இடஒதுக்கீடு 10% ஆக்கும்ன்றது ஒரு நல்ல வரவேற்பாகவும் இருக்கிறது. இன்னும் கூடுதலான இந்த கல்விக்கு சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை இன்னும் கவனம் செலுத்திருக்கலாம்னு சொல்லுதா? எனக்கு அதாவது அதிமுக தொடங்கிய பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி வந்த பிறகுதான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஏன்னா வேளாண் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கலை கல்லூரி என்று அவர் மருத்துவக் கல்லூரி எல்லாமே அவர் காலத்தில் அதிகமாக வந்தது. சுயநிதி கல்லூரி. ஆமாம், சுயநிதி கல்லூரி. தனியார் மயமாக்கப்படல் என்பது அதிகமாக வந்தவர் தான் படிப்பு அதிகமாக கல்லூரிக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுங்க. அதனால் அதிமுக ஆட்சி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவிலேயே கல்விக்கு தமிழ் முதல்ல வழங்குவதில்லை. அப்போது இது போன்ற இன்னும் சில குறைகள் இருக்குன்னு மறுக்க முடியாதுங்க. இப்போ நீட் வந்த பிறகு அது பெரிய ஒரு குறையாக சொன்னாங்க. ஆனால் 7.5 கொண்டு வந்து அதுக்கு நிவர்த்தி அளிக்கப்பட்டது. அதே மாதிரி அடுத்த ஆட்சிக்கு வந்தால் 10% சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரி நாங்கள் எல்லா துறைகளிலும் மேலோங்கி வர வேண்டும் என்பதுதானே அதிமுக நோக்கங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் துறை சார்ந்த நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு துறைக்கென்றும் தனித்துவமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறிக்கை முழுசாக படித்து நிச்சயம் தெரியுங்க. உண்மையில் இந்த அறிக்கை என்பது ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவங்க கல்வி எவ்வளவு முக்கியத்துவமோ அதாவது மருத்துவ வசதி முக்கியங்க. கல்வி கூட சுகமான சுமையில்லாத ஒரு சுதந்திரமான கல்வி. ஏன்னா படிக்கிற கல்வி முறையை பார்த்திங்கன்னா மக்கப் பண்ணுற மட்டும்தான் மனப்பாட கல்வியாக இருக்கக்கூடிய அது வாழ்க்கைக்கு உதவுறதே இல்லைங்க. அதை கூட மாற்ற வேண்டும் என்று தான் எம்ஜிஆர் அவர்கள் விரும்பினாங்க, அம்மா விரும்பினாங்க. எடப்பாடியாரும் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வருகிற போது அந்த ஒரு நிலை உருவாக்குவாங்க. மருத்துவம் தான் கடைக்கோடி மக்களுக்கு மருத்துவம் சென்று சேர வேண்டும். ஏன்னா இப்போ வந்து மிகப்பெரிய மருத்துவமனைகள் நகரத்தில் தான் இருக்குங்க, கிராமங்கள் இல்லை. அவசர தேவைக்கு போக முடியல. அதனால தான் அம்மா கிளினிக் கொண்டு வந்தாங்க. இப்போ ஆட்சி மாற்றம் வந்தால் நிச்சயமாக அம்மா கிளினிக் அதிகப்படுத்தப்படுங்க. இல்லம் தேடி கல்வி மாறி இல்லம் தேடி மருத்துவம் முறை நிச்சயமாக அதிமுக கொண்டு வருங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தொடர்ந்து இது போன்ற திட்டங்கள் இருக்குல்ல. இப்போ அந்த ஆட்சிக்கு வந்த உடனே 10,000 கொடுக்குறது, இப்போ இந்த இலவசங்கள், இதன் போன்ற விஷயங்கள் வந்துட்டு ஏற்கனவே தமிழ்நாடு நிதிச்சுமையில் வந்துட்டு இருக்கிறதுன்ற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கிறது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்கும்போது கூட அவருமே வந்து சரி செய்வோம், நான் கொரோனா காலத்தில் கூட நம்ம நிதி பற்றாக்குறையை எப்படி சமாளித்தோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இப்போ ஃப்ரிட்ஜெலாம் கொடுத்தீங்களாக்கும் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அரசுக்கு வர வேண்டிய வரி வருவாய் அனைத்துமே தனிநபர்கள் போகுதுங்க. முக்கியமாக அதுதான் கனிம வளங்கள் மூலம் போகிறது, அதே மாதிரி டாஸ்மாக் மூலம் போகிறது. இதெல்லாம் வந்து தனிப்பட்ட சில நபர்களுக்கு போகக்கூடிய பல ஆயிரம் கோடிகள் திருப்பி விடப்படுங்க, அரசு கஜானாவுக்கு வருது. முக்கியமாக அதுதான். திமுகவை சேர்ந்து 4-5 பேர் இருக்காங்க குடும்பத்தில், ஒரு சில வெளியாள் இருக்காங்க. இவர்களுக்கு மட்டுமே சென்று சேரக்கூடிய அரசின் வருவாய் அனைத்துமே அரசின் கஜானாவுக்கு வரும்போது அதை வந்து செலவு பண்ணலாமுங்க. இப்போது நீங்கள் 2021 வரையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சியில் பெரிய வருமானமே இல்லை. கொரோனா காலம், அதற்கு பிறகு வருமானம் இல்லை, வரி விதிக்கலை. ஆனாலும் கூட எந்த சுமையும் இல்லாமல் ஆட்சி நடத்தப்பட்டது. அதே மாதிரி நிச்சயமாக இந்த ஆட்சி வருகிற போது நிச்சயமாக அது மாதிரி வருமானம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா வரி விதிக்கிறதல்ல, அரசுக்கு வர வேண்டிய வருவாயை யாரெல்லாம் ஏமாற்றி கொண்டு வராங்களோ அதெல்லாம் திருப்பி விடப்படுங்க. அதன் மூலமாக நிச்சயமாக நிறைவேற்றப்படுங்க.
குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இயல்பிலேயே அவர் தன்னுடைய வந்து ஒரு விவசாயின்றது தான் உண்மை. அவருக்கு அந்த விவசாயத்துக்கான முக்கியத்துவம்ன்றது ரொம்ப விவசாயிகள் மத்தியில் எந்த அளவுக்கு பார்க்கப்படுது, இந்த தேர்தல் அறிக்கை விவசாய மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துக்கு தேர்தல் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க? இப்போது நேற்று பார்த்திங்கன்னா விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லாம் வந்தாங்க. கட்சி சார்பற்ற விவசாய சங்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் எல்லாம் வந்து எடப்பாடியை சந்தித்து நன்றி தெரிவித்தாங்க. தேர்தல் அறிக்கை மட்டும் இல்லைங்க, கடந்த காலத்தில் அவர் இதை பற்றி பேசியது கூட விவசாயிகள் பற்றி நிறையா சொன்னார். கண்டிப்பாக. இப்போ குறிப்பாக நீங்கள் அவனாசி அத்திக்கிழங்கு 60 ஆண்டு கால போராட்டங்க. நிச்சயம். எடப்பாடியை தவிர யார் இருந்தாலும் செய்ய முடியாது, செய்ய அவரால் முடிஞ்சது. அதே மாதிரி ஆனமலையார் திட்டங்கிறது கோவை மண்டல கொங்கு மண்டலத்தில் முக்கியமான ஒன்று. அதை அவர் நிறைவேற்றுவதற்கு 2 முறை கேரள சோறு பேசினார். அதே மாதிரி இப்போ சமீப காலமாக கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் வந்து தீவிரம் போராடுறாங்க. இனாம் அரசு கைதியெல்லாம் பண்ணி வச்சு ஆமாம், சிறையில் அடித்து அந்த ஈஸ்வரன் முருகசாமி சிறையில் இருந்தார். அவர் நேற்று வந்து சந்தித்து பேசினார். அப்போது அதே மாதிரி இனாம் நில பிரச்சனைங்க, அதாவது நீண்ட காலமாக 150 வருடங்களாக விவசாயம் செய்து வீடு கட்டி மின் இணைப்பு வாங்கி வரி கட்டி வருவாய்த்துறை சான்று விட்டு எல்லாமே ஆவணமாக இருக்கிற சூழலையும் கூட அது கோயில் நிலம் என்று சொல்லி அந்த நிலத்தை 0 மதிப்பு உருவாக்கி அந்த விவசாயிகளை ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இதை எடப்பாடியாக சொல்லியிருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நிச்சயமாக அதை வந்து பரிசீலனை சொல்லியிருக்காரு. அது அரசுக்கு ஆட்சேபனை என்றால் என்ன தொகையோ அதை கட்டி நீங்கள் இது சுலபமான வழிங்க. இதை வேண்டுமென்றே கோயில் பூமி மேய்க்கிறோம்ங்கிற மாதிரி, அதாவது கடவுளே இல்லை, கடவுளை கற்பித்த முட்டாலும் பெரியார் சொன்னார். ஆனால் அந்த அந்த வழிமுறை மக்கள் மத்தியில் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பகுத்தறி பாசையில் செயல்படுங்கிற மாதிரி அப்படி செயல்பட்டால் பரவாயில்லைங்க. வேண்டுமென்று கோயிலுக்கும் ஏதோ நல்ல காரியம் பண்ணுறோம், இந்துக்கள் ஓட்டு வேண்டுமென்று இப்போ விருப்பத்தோடு திமுக கோயில் நிலம் என்று அதை பொய்யாக செய்தியை பரப்பி அதை வந்து 0 வேல்யூ பண்ணி விவசாயிகள் ஓட்டும்போது பாதிக்க வச்சுட்டாங்க. அது நிச்சயமாக அதிமுக வந்து செய்யப்படுங்க. அப்போ இந்த மாதிரி விவசாயிகளுக்கான பல திட்டங்கள் இருக்குது. ஒரு 160 திட்டம் போட்டிருக்காங்க. எல்லாமே விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பலத்தை வரவே பெற்றுள்ளதுங்க. இப்போ குறிப்பாக வந்து இந்த சிறுபான்மையினர் மற்றும் பட்டியல் மக்களுக்கு ஒரு அறிவிப்புகள். ஏற்கனவே சிறுபான்மையினர் வந்துட்டு நிறைய கோரிக்கை வச்சுருந்தாங்க. கிறிஸ்தவர்களுக்கு அடக்கம் செய்வதற்கு இந்த மயான பூமி வேணும், அதுபோல் இஸ்லாமியர்களுக்கும் கேட்டிருந்தாங்க. அதே போல் பட்டியல் சமூக மக்களுக்கு சுடுகாடு இல்லாதவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு செய்யப்படும்ன்ற மாதிரியான கோரிக்கைகள் இருக்குல்ல, இதை வந்து அதிமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குது. அந்த பகுதி சிறுபான்மையினர் பட்டியல் மக்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கு ஒரு பயனை கொடுக்கும்? ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு தான் வந்து தலித்துகள் சிறுபான்மையினர் ஓட்டுகள் போகுன்ற மாதிரியான இங்கே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இந்த கட்டமைப்பு இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி தவிடுபடியாகும்? இல்லைங்க, திரும்ப ஏமாற்றப்படுறாங்க சிறுபான்மை மக்களும் தலித் மக்களுமே. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் சிறுபான்மைக்கு பாதுகாப்புங்கிறாங்க. என்ன பாதுகாப்பு தெரியாது. உண்மை சொன்னால் இந்த சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஓராண்டில் 1600 வழக்கு வந்திருக்குது. ஆனால் 80 வழக்கு மட்டும் அதிமுக ஆட்சி வந்ததுங்க. அப்போது அந்த அளவுக்கு மோசமான நிலையை சிறுபான்மைக்கு உணரலையும் உண்மை தான். ஆனால் ஒரு சில அமைப்பு பிரச்சாரம் பண்ணுறாங்க ஒழிய, ஆனால் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்கள் நம்பி திமுக ஓட்டு போடுறதில்லை. இப்போ உண்மையிலேயே வந்து பட்டியலின மக்களும் சரி சிறுபான்மை மக்களும் சரி திமுக ஆட்சியால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சி நிச்சயமாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாங்க. காரணம் என்ன, கடந்த கால தேர்தல் வாக்குகளில் திமுக எதையுமே நிறைவேற்றலைங்க. ஆனால் அதிமுக ஏராளமாக சொல்லியிருக்குது, சிறுபான்மை மக்கள் சொல்லியிருக்குது, பட்டியல் மக்களும் சொல்லியிருக்குங்க. நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு அவங்க சொல்லக்கூடிய எந்த பயமும் இருக்காதுங்க, அச்சுறுத்தலும் இருக்காது, சுதந்திரமாக வாழவும் முடியுங்க. இந்த மாதிரியான பல சங்கங்கள், மதம் உட்பட பல்வேறு சங்கங்கள் உருவாகிட்டு இருக்குது. இது எல்லாம் சாதி மதம் உட்பட எல்லாமே களையப்பட்டு ஒரு அமைதி நிறைந்த தமிழகமாக மாற்றப்படுங்க. இல்லை, இப்போ திமுக தரப்புலேருந்து என்ன குற்றச்சாட்டு எப்படின்னா, இப்போ ஏற்கனவே அதிமுக கிட்டது ஒரு 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. இப்போ இந்த சுடுகாடு பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அந்த ஆட்சி காலத்தில் ஏன் இதெல்லாம் சரி பண்ணலை, இப்போ தான் இவங்களுக்கு தான் தெரியுதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களே. நீங்கள் சுடுகாடுங்கிறது பல கிராமங்கள்லேயும் உண்டு. நீங்கள் தலித் மக்களுக்கு வந்து தனி சுடுகாடு எங்கேயுமே கிடையாது, அல்லது பொது சுடுகாட்டை அனுமதிக்கிறதும் இல்லை. பொதுவாக எல்லாமே ஜாதி மதம் கடந்த மக்கள் வாழ்கிறாங்க. சகிப்தனோடு எல்லாம் ஏற்பு நல்லது தான். ஆனால் இவ்வளவு நாட்களாக இந்த ஆட்சி திமுக நீங்கள் சொன்னது வாக்குறுதி செய்யாமல் திமுக சொல்லிக்குது. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அத்தியாவசிய தேவைகளை சுடுகாடுன்னு சொன்னாங்க. நிச்சயமாக எல்லா ஊரிலும் உருவாக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே பண்ணலை. இல்லை, அதிமுக ஆட்சியிலையும் இது பண்ணலன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதிமுக ஆட்சியில் இப்போ பெரும்பாலும் பண்ணுச்சுங்க. ஒரு சில இடங்கள் இன்னும் பண்ண இடம் நெருக்கடி, இடம் கிடைக்கல, பொதுவான இடம் கிடைக்காதனால. இப்போ ஒரு ஊர் இருக்குங்க, அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது அரசு இடம். அந்த மாதிரி நடைமுறைகள் இருக்குது. அதுக்கான வழிவகை செய்யப்படும் என்று இப்போ சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமைந்தால் அது நிச்சயமாக களையப்படுங்க.
இப்போ குறிப்பாக வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து கஞ்சா புழக்கம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புன்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதில் வந்து முதல்வரோட தலைமையில் ஒரு தனிக்குழு அமைத்து இந்த கஞ்சா போதை பழக்கத்தை வந்து கட்டுப்படுத்துவோம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இது எந்த அளவுக்கு பெண்கள் மற்றும் பெற்றோர்கள் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ந்திருக்கு, எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த தேர்தல் வாக்குறுதி மேலே? நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்ததையும் திமுக ஒப்பிட்டிங்கன்னா, இப்போ இந்த திமுக ஆட்சி 4 ஆண்டு காலத்தில் 6000 கொலை நடந்திருக்குங்க. அப்போது வழிப்பறி அதே மாதிரி தான், திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்பென்று, அதாவது ஒவ்வொரு நாளும் இல்லாத நாளே கிடையாத அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? போதை கலாச்சாரம் அதிகமாகிடுது. நீங்கள் வெறுமனே சாராயம் மட்டுமல்ல, கஞ்சா அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் அந்த அத்தனை போதைப் பொருட்களும் மிக எளிதாக கல்லூரியிலிருந்து கிராமங்கள் வரை கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? சட்ட ஒழுங்கை சரியாக பராமரிக்கக்கூடிய காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்குங்க, சுதந்திரம் இல்லை. அப்போது இன்னொன்று திமுகவை சேர்ந்தவர்கள் பின்பலமாக இருந்து கொண்டு அந்த கடத்தில் ஈடுபடுறாங்க. எனவே தான் இது போன்ற சம்பவம் நடக்க வழிய அதிமுக ஆட்சி வந்தால் நிச்சயமாக அது களையப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுங்க. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து நடவடிக்கை கடுமையாக இருக்கும், நிச்சயமாக ஒழிக்கப்படும். இல்லை, இப்போ குறிப்பாக இந்த போதை பழக்கத்தில் இந்த கஞ்சா பழக்கம் அதிக பயன்பாடு பாதிப்பில் வந்து கொங்கு மண்டலம் குறிப்பாக கோயம்புத்தூர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்திலேயே இப்படி இப்போ பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா அதிகமான எம்எல்ஏக்கள் வந்துட்டு கொங்கு மண்டலத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதெல்லாம் கண்காணிக்க தவறிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஏன்னா இப்போ நீங்கள் ஒழிப்போம்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதியிலேயே அதிகமான பழக்கங்கள் இந்த கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. இல்லை, நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்போ நீங்கள் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்தில் தொடர்ந்து கொலை நடந்ததுங்க. கொள்ளையை விட கொலை அதிகமாக நடந்தது. அப்போது அவர்கள் மீதான நடவடிக்கை கடுமையாக இல்லை. பட்டப்பகல் வந்து கொள்கிற 3 பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே வீட்டில் வந்து 3 பேர், இந்த வீட்டில் 4 பேர் வயசான பார்த்து தொடர்ச்சியாக நடந்ததுங்க. அப்போது கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பலத்தை உருவாக்கலை. இன்னொன்று, அரசு வந்து அதாவது கைது செய்கிறாங்க, சிறைக்கு போகிறாங்க, வெளியே வந்துடுறாங்க. அப்போது அவங்க அச்சுணர்வே இல்லைங்க, இவ்வளோதானே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போது இது போன்ற நடவடிக்கைகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கொங்கு மண்டலத்தின் மக்கள் வந்து ஓட்டு திமுக போடவே இல்லை. அப்போ நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கு நாம் ஏன் ஏதாவது செய்து தர வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்வற்ற செயல் மூலமாக மக்களை பழிவாங்குது. இப்போது அதன் காரணமாக தான் கொங்கு மண்டலம் புறக்கணிக்கப்படுதுங்க. எனவே கொங்கு மண்டலத்தின் மீது ஸ்டாலின் அரசுக்கு எந்த அக்கறை இல்லாத காரணத்தினால் இது போன்ற சமயம் நடந்து வருகிறது. ஆனால் அதிமுக கொங்கு மண்டலம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே பாதுகாக்குங்க. அந்த கால நடைமுறையை அதிமுக ஆட்சி தான் செய்யுங்க. இப்போ இங்கே இந்த போதை கலாச்சாரம், இந்த பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்குன்றது பெரிய ஒரு பேசுபொருளாகிக்கிற சூழலில் நேற்று வந்துட்டு எஸ்வி சேகர் அவர்கள் வந்துட்டு ஒரு இது சொல்லியிருக்காரு. இந்த கோவையில் வந்து ஒரு பெண் பாலியல் இதாகப்பட்ட அந்த பொண்ணு ஏன் புதருக்குள்ளே போகணும், புதருக்கு பின்னாடி ஏன் போகணும், போலீஸ் தெருவிளக்கு போடுவாங்க, புதருக்கு லைட்டு போடுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அபத்தமான பேசுகிறீங்க. சம்பவம் நடைபெற்ற பிறகு எதனால் ஆனதுன்னு பார்க்குறவங்க அதுக்கான மூலப்பொருள் என்ன? இப்போ நீங்கள் ஒரு பெண் எங்கேயோ போகிறாங்க, 10 பேர் சேர்ந்து போகிறான்னா அவன் இயல்பு இருந்தால் போக மாட்டானுங்க. அவன் வந்து போதையில் இருக்கிற கஞ்சா போன்ற போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்த காரணத்தினால துணிச்சல் வருதுங்க. இல்லை, அந்த பெண்ணை குற்றம் சொல்கிறாரு. அந்த பெண் ஏன் அங்கே போகணும்? இல்லை, அது தவறுங்க. நீங்கள் ஏன் அங்கே எங்கே வேணாலும் யார் வேணாலும் போவாங்க, பாதுகாக்க வேண்டிய அரசின் கடமை தான். நீங்கள் ஒரு தவறு இருந்தால் எல்லா ஊர்லேயும் முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் முடியுங்க. தண்டனை கடுமையானால், அச்சம் உருவானால் குற்றவாளி வர்றதுக்கு குறைவுங்க. ஆனால் அச்சம் இல்லை, தண்டனையும் இல்லை, பயமே இல்லை. அதுதான் காரணம்ங்க. அப்போ இந்த பயத்தை உருவாக்கி வைத்த கட்சி அதிமுக, உருவாக்கி வச்சு அதிமுக ஆட்சி. அம்மா காலத்துக்கு பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு சிறு தவறு இருந்தால் கூட பேட்ரோலாம் கொண்டு வந்தாங்க. ஆமாங்க, பெண்களுக்கான தனி காவல் நிலையம் வந்ததுங்க, நிறைய பண்ணாங்க. பெண்களுக்கான குற்றமே இல்லாமல் உருவாக்கியது அதிமுக ஆட்சி தான். எனவே அதிமுக ஆட்சி காலத்துக்கு ஒப்பிடுகிற போது திமுக படுமோசமாக இருக்குங்க. மீண்டும் அதிமுக வந்தால் மட்டும்தான் இது பாதுகாக்கப்படுங்க. நிச்சயமாக. இப்போ குறிப்பாக வந்து அதிமுகவோட முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி பார்க்கும் பொழுது இன்றைக்கி வந்து மதம் மாறிய பட்டியலினத்தவர்களுக்கு வந்துட்டு அவர்கள் ஏற்கனவே பட்டியலினத்தில் சமூகத்தில் என்ன மாதிரியான சலுகைகள் பெற்றாங்களோ அதுவே நடைமுறைப்படுத்துவதற்கு, அதுவே அனுபவிப்பதற்கு நடைமுறைக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் சமீபத்தில் வந்துட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கு. பௌத்தம் சீக்கியம் தவிர்த்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியவர்கள் பட்டியல் சமூகத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிக்கல்களை எப்படி அதிமுக சரிப்படுத்த போகுது? இந்த தேர்தல் வாக்குறுதி நடைமுறைப்படுத்துக்கு சாத்தியமாக இருக்குதா? அவங்க தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் குறிப்பிட்ட எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது
அதாவது நடைமுறை சாத்தியம் இல்லாத வாக்குறுதியை அதிமுக அளிப்பதே கிடையாதுங்க. இல்லை, ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த கரெக்டாக இந்த தேர்தல் வாக்குறுதி வருது, உச்சநீதிமன்ற தீர்ப்பும் வந்திருக்கு. ஸோ அதுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்குதா? அது எப்படி சரி பண்ண போறீங்க? சட்டப்படி ஆய்வு செய்து சாத்தியம் இருந்தால் நிச்சயமாக செய்வாங்க. அதாவது நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க செய்ய முடியுங்க. நீதிமன்றமே உத்தரவிட்டால் அது செய்ய முடியாது. அதே நீதிமன்றத்தை அணுகி உண்மை நிலை விலைக்கு நிச்சயமாக அதிமுக செய்யுங்க. கண்டிப்பாக. இப்போ அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள். இதில் மக்களுக்கு முக்கியமான வாக்குறுதிகளாக நீங்கள் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது? மக்கள் எந்தெந்த வாக்குறுதிகளை முன்னிலைப்படுத்தி யோசிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த வாக்குறுதி தேர்தல் நேரத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க 10,000 ரூபாய் ஆட்சி வந்ததும் தர்றது, மாதம் 2,000 தர்றது, அதே மாதிரி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, தொழிற்சாலையில் வந்து தமிழ்நாட்டில் ஏராளம் வர வேண்டிய நிலை இருந்ததுங்க. திமுக கையாள தந்ததுனால பல துறைகள் ஆந்திரா போன மாநிலத்துக்கு போயிடுது. ஏன்னா வேலை வாய்ப்பு அவசியம். இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை. பட்டதாரிகள் வந்து சும்மா வீட்டில் வெட்டியாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த மாதிரியான கொள்ளை நடப்பதற்கு காரணமே வேலை இல்லாததுனால முக்கியமான காரணம். அதை சரி செய்யறதுக்கான முயற்சி. அப்போ அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு மிக முக்கியமான. அப்போ தொழிற்சாலை தைரியம் வருவாங்க. அப்போ இதை பாதுகாக்கணும். அப்போ இந்த மாதிரி அதிமுக ஒவ்வொரு துறையாக ஒவ்வொரு பகுதியாக, இப்போ தென் மாவட்டம்னு ஒரு மாதிரி, வட மாவட்டம்னு ஒரு மாதிரி, மேற்கு மண்டலம் ஒரு மாதிரி தொழிற்சாலை அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அதே மாதிரி நீர்ப்பாசன திட்டங்கள் நிறையா இருக்குது. அப்போது எல்லா துறைகளிலும் என்னென்னமெல்லாம் தேவையோ அதை பகுப்பாய்வு செய்து தனித்தனியாக பிரித்து அதிமுக தொகுத்து வெளியிட்டிருக்கிறது. எனவே எல்லா துறைகளுக்கும் எல்லா பொதுமக்களும் பயன்படுகிற வகையில் தேர்தல் அறிக்கை மூலமாக அதிமுக ஆட்சி செயல்படுத்தப்படுகிற போது மிகப்பெரிய முன்னேற்றத்தை அதிமுக அடையுங்க. கடனையும் குறைப்பாங்க. 10 லட்சம் கோடி ஆகிப்போச்சு. நிச்சயமாக கடன் என்ன 2 லட்சம் கோடி கடனே வருதுங்க, வட்டியே வருது வருஷம் முறை. இது எல்லாமே சரி செய்யக்கூடிய நிர்வாக பொறுப்பில் அதிமுக ஆட்சி அமைகிற போது முதலமைச்சர் நேரடியாக கட்டுப்பாட்டில் வைத்து செயல்படுவார். அப்படி அமைகிற போது எல்லா மாற்றம் வந்து தானே வருங்க. கடனே அடைச்சிடும்ன்றீங்களா? நிச்சயமாக கடன் அடைச்சிடானுங்க. அடைக்காம மட்டும் கூடிக்கே போகுங்க. இல்லை, இப்போ நீங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் பார்க்கும்பொழுது இன்னும் கடன் வாங்குற மாதிரியாக சூழல் தான் இருக்குன்னு பார்த்தோம். இல்லை, ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டில் வந்து டாஸ்மாக் விலை வந்து 50 ரூபாய் வச்சுங்க உற்பத்தி விலை. இவங்க வைக்கிற ஒரு விலை. அதாவது இடையில வந்து பெரிய தொகை கைமாறுதுங்க. ஓகே. அதே மாதிரி நீங்கள் கனிம வளங்கள் முறைகள் அதிகமாக இருக்குது. பல துறைகளில் ஊழல் அதிகமாக இருக்குது. இதை குறைத்தாலே போதுங்க. வருமானம் ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் கோடி தானே வருங்க. அப்போ இது வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு போகுது. அப்போ இது போன்ற நடைமுறைகளை எல்லாம் அதிமுக சரிப்படுத்துகிற போது நிச்சயமாக கடனை அடைக்க முடியுங்க. மக்களுக்கு அறிவித்த வாக்கு நிறைவேற்ற முடியும். இல்லை, அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த நடைமுறை தானே இவங்க இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சி வந்த பின்னாடி பின்பற்ற. இல்லை, நீங்கள் டாஸ்மாக்லேயுமே இல்லை நீங்கள் அப்படி இருந்துன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, டாஸ்மார்க்கு அந்த மதுபானங்கள் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாகிடுது. இப்போ அதிமுக விலை குறையுதா? அப்போது விலை குறை இன்றைக்கி வந்து இல்லை, பொள்ளாச்சி மகாலிங்கம் ஒரு பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொன்னார், ஒரு பாட்டில் அடக்க விலை 10 ரூபா தான். ஆனால் அரசு விற்கிறது ஒரு விலை. இடையில் வந்து ஒரு லாபத்தை உற்பத்தி செய்த நிறுவனம் வாங்கிக்குது, ஆட்சியாளர் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. இதைத்தான் திமுக செய்யுதுங்க. அதாவது விஞ்ஞான முறையில் திமுக டாஸ்மாகில் பெரிய ஊழல் பண்ணுது, இடைத்தரகர்கள் மூலம் பண்ணுதுங்க. அப்போ இதை ஒழிப்பதற்கான முயற்சியில் அதிமுக ஈடுபட்டு தான் எடப்பாடி சொல்லியிருக்காரு. நேரடி கொள்முதல் அது மாதிரி. ஆமாம், நேரடி கொள்முதல் ஒழுங்குமுறைகள்லாம் பண்ணிங்கன்னா பெரிய தொகை வந்து அதிமுக டாஸ்மாக் எல்லா துறையும் தானுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது தமிழ்நாட்டில் வந்து உறுப்பு கல்லூரி 41 இருக்குங்க. அந்த 41 கல்லூரி படிக்கிற பசங்க பார்த்திங்கன்னா கட்ட வேண்டிய தொகை வந்து ஒரு ஆண்டுக்கு 20,000 வருது. அதை வந்து குறைப்பதற்காக எடப்பாடி போட்ட ஒரே ஆணையம் மூலமாக வெறும் 1000 ரூபா செலுத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு எதுவெல்லாம் சரியாக இருக்குமோ அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய, மக்கள் பிரச்சனையை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருப்பார். அதன் மூலமாக மக்கள் நாடியாக அணுகியோடு சொல்லாங்க, என்ன பிரச்சனை பேச முடியும். ஸ்டாலின் சொன்னார், கோட்டைக்கு நேராக வாங்க, எப்போ பார்க்கலாம். எப்போ பார்க்க முடியுதுங்க? பார்க்க முடியல. அதனால் அதிமுக ஆட்சி அமைந்தது எல்லாமே சுதந்திரமாக நிறைவேற்றப்படுங்க. இல்லை, இப்போ மக்கள் மத்தியில் பெருசாக வந்து அதிமுகவோட தேர்தல் இருக்கேன்னா வெறும் ஃப்ரிட்ஜ் தராங்கன்ற மாதிரியான ஒரு சுருக்கமான ஒரு எண்ண ஓட்டம் வந்து உருவாக்கப்படுது. அதை தாண்டி அதிமுக தேர்தல் அறிக்கையில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள், பேசப்பட வேண்டிய திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள், ஒரு மாற்றத்துக்கான திட்டங்கள்ன்ற மாதிரி என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஏராளமாக இருக்கு. நீங்கள் பிரிட்ஜுங்கிறது வெளிப்படையாக கண்ணுக்கு தெரியுது, பிரிட்ஜு தர்றாங்கன்னு தெரியுது. இந்த கவர்ச்சியை மட்டுமே மக்கள், ஆமாம், அதை கவர்ச்சியாக அது பேச வைக்கலாம் முடியும். ஆனால் மற்றபடி அறிவித்திருக்க எல்லாமே வேலை வாய்ப்பு, தொழிற்சாலைக்கான மின்சாரத்தை கிடைக்கணும், விவசாயத்துக்கு பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு. அதாவது இதுவரை இல்லாத ஒன்று, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இடுபொருள் கொடுப்பாங்க, உரமானியம் கொடுப்பாங்க.
ஆனால் உரமானினா நீங்கள் பணமாக வராது. முதல் முறையாக ஆந்திரா போலவே தமிழ்நாட்டிலும் ஆண்டு ஒன்றுக்கு 15,000 ரூபா விவசாயிகள் நேரடியாக நீங்கள் பணமாக கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. எல்லாம் நீங்கள் சூரிய பம்ப் செட்டு சூரிய பம்ப் செட் ஏற்கனவே இலவச மின்சாரம் கேட்டு ஒரு 12 வருஷமாக காத்திருக்க விவசாயிகளுக்கெல்லாம் வந்து சூரிய உற்பத்தி அதை தரப்போகிறாங்க. 100% மானியம் தரப்போம். 100% மானியங்க முழுசாக தரப்போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் நிச்சயமாக செயல்படுத்தப்படுகிற போது தமிழ்நாடு தன்னிறைவற்ற மாநிலமாக மாறுங்க. அதே மாதிரி சிறுதானிய உற்பத்திக்கு முழு மானியம் தரப்போகிறாங்க. விவசாய விளைபொருட்களை மதிப்புக்கூட்டு பொருளை மாற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்படுங்க. நிறைய இந்த மாதிரி இருக்குங்க, ஏராளமாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த பிரிட்ஜ் மட்டுமே கண்ணில் தெரிய ஒழிய ஒட்டுமொத்த அந்த அறிக்கை படித்தால் தான் முழு தெரியுங்க. இப்போ அதிமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு சில தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அடுத்து திமுகவோட தேர்தல் வாக்குறுதி இருக்கும்ல. இப்போ ஏற்கனவே நீங்கள் 1000 ரூபா கொடுத்தனால அதிமுக 2000 அறிவிச்சு மகளிர் உரிமைத் தொகை. மறுபடியும் திமுகவும் நாங்களும் வந்து வருடத்திற்கு அதே 2000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுபோக இந்த கோடைகால நிதி தொடர்ந்து வரும் அப்படின்ற மாதிரியான இது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மக்கள் வந்து திமுகவோட வாக்குறுதிகளையும் பார்க்க தானே போகிறாங்க. அந்த எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை திமுகவோட வாக்குறுதி மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் திமுக வந்து 2021 அறிவிச்சதில் மாதந்தோறும் மின் இணைப்பு, நீட்டு, அதே மாதிரி சொத்து வரி உயர்த்த மாட்டோம், இப்படி நிறைய சொன்னாங்க இல்லைங்களா? இப்போது சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றாத ஆட்சி பார்ப்பாங்களா, கட்சி பார்ப்பாங்களா, நிறைவேற்றி ஆட்சி பார்ப்பாங்களா? பாருங்க, திமுக தான் ஆட்சி செஞ்சு பார்த்துமே. நாங்கள் வந்து 21 தேனாலும் ஓடுற மாதிரி பேசிட்டு ஒன்றுமே ஆட்சியில் இல்லை. அவங்க திமுக என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட 80-90% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம். நாங்கள் ஒரு 10% 20% நிறைவேற்றலை, அது நடைமுறை சிக்கல் இருக்குது, இது திட்டத்து செயலாக்கத்தில் இருக்குன்ற மாதிரியான சொல்கிறாங்களே அவங்க. நீங்கள் 505 வாக்குறுதி எழுத்துப்பூர்வம் அறிவிக்கப்பட்டதுங்க. மீதி 20 அறிவிப்பாக பேசும்போது சொன்னார். ஆனால் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே நிறைவேற்றி இருப்பது 13% மொத்தமே. அங்கே பொய்யா சொல்கிறாங்க. நீங்கள் கேரளாவில் போய் முதலமைச்சர் பேசி நீர்ப்பாசன திட்டத்துக்குள்ள முடிவு பண்ணலாமுங்க. இது அண்டை மாநில அவங்க கூட்டணி உள்ள கட்சி தான். இது வரைக்கும் பேசவே இல்லைங்களே. முதலமைச்சர் தெரியாதுங்க, அக்கறையாக இல்லை. உண்மையில் திமுக கடந்த காலத்தில் வெளியிட்ட தேர்தல் அனைத்தும் பொய்யானது. அப்படி நடைமுறை சிக்கல் தான் ஏன் வெளியிடுறீங்க? ஆனால் அதிமுக அப்படி இல்லை, நடைமுறையில் சாத்தியப்பட்ட எல்லா வழியும் சொல்லியிருக்கிறது. நிச்சயமாக மக்கள் சீர்தூக்கி பார்ப்பாங்க. அதிமுக ஆட்சி உறுதியாக அமையுங்க. நிச்சயமாக சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.